சிவகாசி மாநகராட்சி கூட்டத்தில் மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. மாநகராட்சி கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் அதனை நிறைவு செய்தார் மேயர் சங்கீதா. இந்நிலையில் தற்போது திமுக மேயருக்கு திமுக கவுன்சிலர்களை எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் அது அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது காணப்படுகிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிவகாசி மாநகராட்சி கூட்டத்தில் மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சி கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் அதனை மேயர் சங்கீதா நிறைவு செய்த நிலையில் தற்போது திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். கூட்டத்தை தொடர்ந்து நடத்த வலியுறுத்தி மாநகராட்சி ஆணையரை சிறைப்பிடித்த திமுக கவுன்சிலர்கள், அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசி மாநகராட்சி கூட்டத்தில் மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், விவரங்கள் என்ன? சிவகாசி மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் இன்று காலை மேயர் சங்கீதா இன்பம் தலைமையில் துணை மேயர் விக்னேஷ் பிரியா மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் அனைத்து கட்சிகளின் மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க கூட்டம் தொடங்கியது. கூட்டம் தொடங்கிய சில மணி நேரத்திலேயே திமுக கவுன்சிலர்கள் பெரும்பாலும் எழுந்து வீட்டுமனை அங்கீகாரம் வழங்க கொண்டு வந்துள்ள தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும். அதாவது அங்கு வீட்டுமனைகிட்ட அங்கீகாரம் கொடுக்கும் போது அங்கு வந்து சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்துவிட்டு தான் அங்கு வீட்டுமனை கட்டுவதற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும். ஆனால் அந்த தீர்மானம் ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக கவுன்சிலர் உட்பட பெரும்பாலான கவுன்சிலர் எழுந்து நின்று கூட்டத்தை வலியுறுத்தினர். ஆனால் அதற்கு ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தி சம்மதிக்காத காரணத்தால் அவரை முற்றுகையிட்டு மேயரையும் முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப் போவதாகவும் தீர்மானம் ரத்தாகும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் அனைத்து கட்சிகளின் கவுன்சிலரும் அறிவித்தனர். உடனடியாக எழுந்த மேயர் சங்கீதா இன்பம் கூட்டத்தில் 98 தீர்மானங்களும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்துவிட்டு கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்று விட்டார். ஆனால் துணை மேயர் விக்னேஷ் பிரியாவையும் மாநகராட்சி ஆணையர் கிருஷ்ணமூர்த்தியையும் நீங்கள் தொடர்ந்து கூட்டத்தை நடத்துங்கள் என மாமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். மேலும் எங்களுக்கு மேயர் மீது நம்பிக்கை இல்லை, அவர் மீது நம்பிக்கையில்லை தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு மாறுதலாய் வந்திருந்த ஸ்ரீனிகா என்ற மாமன்ற உறுப்பினர் கூட்டத்திலே பகிரங்கமாக பேசினார். ஒரு சில கவுன்சிலர் கூட்டம் தொடர்ந்து நடத்தப்படாவிடில் நாங்கள் தலைமறையில் ஈடுபடுவோம். கூட்டத்தை மேயர் தொடர்ந்து நடத்த வலியுறுத்தி திமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்.